தோ இருக்கிறாரு டிகே சிவகுமார், அவர்கிட்ட பேசி நம்மளால தண்ணி வாங்க முடியல. என்னென்ன கதைலாம் சொல்கிறீங்க? திமுக தோத்துச்சு, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஜெயிச்சவங்க மாதிரி நடந்துக்கங்களேன் கொஞ்சமாச்சு. இன்னமும் தோத்தவங்களே வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. வேளாண் துறை அமைச்சர் அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பதி கோவிலில் வச்சு தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாகவே சொல்கிறாரு. ரேணுகுண்டில் வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்தா எப்படின்னா காப்பாத்துப்பா அப்படி தான் நான். உங்களோட கொள்கை தலைவர் யார்? தெரியாது. கொள்கை தலைவர் சொன்ன விஷயங்களை அவங்க செய்கிறாங்க. யாரை எதிர்த்து? உங்கள் கொள்கை எதிரியா? இதில் உங்களுக்கு நடுவில் எங்கே வலிக்குது? ஏன் பர்மிஷன் கொடுக்கல? அவங்க எத்தனை? இப்போ நீங்களே ஒரு அமைச்சர் வச்சுக்கோங்க, சரிங்களா? நீங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க விஜயண்ணாவை? இல்லைங்க, இனிமேல் எல்லா அமைச்சர்களும் அப்படி தான் இருப்பாங்க. பத்திரிகைக்கு வந்து அவங்க பேட்டி கொடுக்கணும், அவங்க உண்மையை பேசணும், நாட்டு மக்களுக்கு சொல்லணும்னா அவங்க சொல்ல போகிறது கிடையாது. இப்போ கேட்குற கேள்விகளுக்கே பதில் இல்லை. இப்போ உட்காந்து இப்போ மனப்பாடம் ஓடிட்டு இருக்கோம். இப்போ ஃபுல்லாக இப்போ அடுத்து ஒரு 2-3 days பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் மனப்பாடம். பட்ஜெட் செஷன்ல அப்படி பண்ண முடியாதுல்ல சார். நாங்கள் ட்ரை பண்ணுறாங்கன்னா இமிடியேட்டா சரி வேற யாருன்னா ஆள் விட்டு பதில் சொல்கிறோம். ராஜ்மோகன் அவர்களை சேர்த்து இதுக்கும் சேர்த்து நீங்கள் பேச பண்ணுவோம். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஒரு பக்கம் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள்னு பேசிட்டு இருக்கும்போது அதில் அமைச்சர்களும் அடங்குவாங்கல்ல சார். அமைச்சர்களுடைய ரெஸ்பான்ஸ், அவங்க மீடியாவை அட்ரஸ் பண்ணுற விதம், அதுவுமே இப்போ சமீபத்தில் ரொம்ப சர்ச்சையாயிட்டு இருக்கு. இப்போ இந்த மேகதாது விவகாரம், காவேரி நீர் திறப்பு விவகாரமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, துறை சார்ந்த அமைச்சர் ஆனந்த் அவர்களிடம் கேள்வி கேட்குறாங்க. அவர் பதில் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிறாரு. இந்த மாதிரி இதற்கு முன்பாக இருந்த அமைச்சர்கிட்ட கேட்கும்போது துரைமுருகன் அவர்கள் பல முறை நின்று பதில் சொல்லியிருக்காருல்ல. ஏன் பதில் சொல்லக்கூடிய இடத்துல அமைச்சர்கள் இருக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு விஷயம், ஐயா ஆனந்த் அவர்கள்கிட்டையும் இந்த கேள்வி கேட்குறாங்க, செங்கோட்டையன் அவர்கள்கிட்டையும் கேட்குறாங்க. சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர்ன்ற முறையில் செங்கோட்டையன் கிட்டே கேட்குறாங்க. ரெண்டு பேருக்குமே துறை ரீதியாக ஒரு பங்களிப்பு இருக்குது. ஐயா புஷி ஆனந்த் அவர்களை பொறுத்தவரையிலும் WRD அவர் தான் முழுக்க நீர்வளத்துறை அமைச்சர். இன்னொன்று அமைச்சரவையில் சீனியர் மோஸ்ட்டு. இன்னொன்று அவர் வந்து வருவாய் மற்றும் ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது உங்களுக்கு வந்து எதனா இயற்கை சீர்கேடு எதனா வருது அப்படின்னா அந்த மாதிரி விஷயம் வந்து ஹேண்டில் பண்ணுற வேலை வந்து ஐயா செங்கோட்டையன் கிட்ட வரும். அப்போது உங்களுக்கு வந்து வெள்ளப்பெருக்கு பாதிப்பு அதுவும் ஆகட்டும், இல்லை வறட்சி, நாட்டில் பஞ்சம் இருக்குது, வறட்சினா அதுவும் வந்து இயற்கை சீற்றங்களில் தான் வரும். அப்போ அந்த துறை வந்து செங்கோட்டையன் கிட்ட இருக்குது. ரெண்டு பேருமே வந்து பத்திரிகையாளர்கிட்ட பேசக்கூடாதுன்னா இல்லை. நீங்கள் ஒரு நிமிஷம் ஐயா செங்கோட்டையன் இடத்துல இருந்தோ இல்லை புஷி ஆனந்த் இடத்துல இருந்து பாருங்கள். பேசாத ஒரு முதலமைச்சரை வச்சுக்கொண்டு, செயல்படாத ஒரு முதலமைச்சரை வைத்துக்கொண்டு அவங்க என்ன பண்ண முடியும்? இப்போ அவங்க எதனா பேசி பிரச்சனையாகி போச்சுன்னா யார் முதலமைச்சர்கிட்ட திட்டு வாங்குறது? அட்லீஸ்ட் நாங்க முதலமைச்சரோட இது குறித்து பேசிக்கிட்டு எப்படிங்க பொய்யான வாக்குறுதி சொல்ல முடியும்? நீங்க இன்னைக்கு சொல்லுவீங்க விரைவில் நல்ல செய்தி வரும், முதல்வர் வந்து போயிடுவார், போய் பேசுவார், டிகே சிவகுமார் கிட்ட தண்ணி வாங்கிட்டு வந்துடுவார், அதனால விவசாயிலாம் ஒன்றும் சந்தோஷமா இருக்கலாம், முதலமைச்சருக்கு இது தெரியும் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு வாதத்துக்கு ஃபேக்கு கிடையாது, நம்பிக்கையா பேசுறாரு. யாரு? ஐயா செங்கோட்டையனோ புஷி ஆனந்தோ பேசிடுறாங்க. ஒரு வாரம் கழிச்சு பத்திரிகையாளர் நம்ம என்ன பண்ணுவோம்? போய் கேட்போமா, சார் போன வாரமே சொன்னீங்க சார், திருப்பி மறுபடியும் அதே மாதிரி சார் 2 வாரமாக இதையே சொல்கிறீங்க சார். அவங்களோட நிலைமை என்னங்க? இப்போது எனக்கு மேலே இருக்கிற ஒரு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏசியோ டிசியோ எனக்கு மேலே சரியில்லை, இன்ஸ்பெக்டர் நான் என்ன பண்ண முடியும்? அமைதியாக தான் இருக்க முடியும். சரி சார், நம்பிக்கை கூட கொடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் நாங்க இவரை வச்சுக்கிட்டு நம்பிக்கை கொடுக்குற நிலைமை அங்கே இல்லை. இதுதான் பிரச்சனை, இப்படி இருக்கு, கன்வின்ஸ் பண்ண முடியல, இத்தனை ஆட்சி காலத்திலயும் இப்படிதான் நடந்து. ஒன்று சொல்லட்டுங்களா? டீடைலா சொல்லலாம். அது நிர்மல்குமார் அந்த வேலையை செய்கிறாரு. இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? திமுக ஆட்சியில் வந்து இருந்த அக்ரிமெண்ட் அவங்க சரியாக பார்க்கல, அது வந்து 90களில் இருந்துச்சு, 70களில் இருந்துச்சு. நானா கேட்குறேன், ஏன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னு போயிடுங்களேன். கரிகால் பெருவளத்தான் பீரியட்லேயே அப்போயே மேடுலாம் கொஞ்சம் இருந்தது, அந்த மேடு அன்றைக்கே சரி செஞ்சுருந்தால் இன்னும் நல்லா தண்ணி வேகமாக வந்திருக்கும். எதனா அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, தோ இருக்கிறாரு டிகே சிவகுமார், அவர்கிட்ட பேசி நம்மளால் தண்ணி வாங்க முடியல. என்னென்ன கதைலாம் சொல்கிறீங்க? ஏங்க ஸ்டாலின் அவர்கள் தோல்வி பெற்று வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு, ரைட்டா? திமுக தோத்துச்சு, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஜெயித்தவங்க மாதிரி நடந்துக்கங்களேன் கொஞ்சமாச்சு. இன்னமும் தோற்றவங்களே வச்சு அரசியல் பண்ணிகிட்ருக்கீங்க. அரசியல் என்பது வேறு, இது தண்ணி பிரச்சனை. இன்னமும் வந்து திமுக தான் காரணம். காவேரி தண்ணி வராதுக்கு திமுக என்ன காரணம்? ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா பற்றி அதில் பேச முடியாது. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா பேசினா அவங்க வந்து அதெல்லாம் இருக்குமான்னு தெரில, மேலே ஒரு வேளை போனால் வேறு மாதிரி சிக்கலாகும்.
அதாவது என்னன்னா அவங்க வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் பண்ணாங்க. காவேரி அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் பண்ணி காவேரி பிரச்சனைக்கு கேஸு போனது கொண்டதில் அதிமுக பங்களிப்பு இருக்குது, திமுகவோட பங்களிப்பும் இருக்குது. திமுகவும் நிறைய நேரத்தில் கோர்ட்டு கேஸுக்கு போயிருக்கு, நிறைய தீர்மானங்கள் போட்டு அந்த விஷயத்தை பேசியிருக்கு, எல்லாம் பண்ணியிருக்கு. அதெல்லாம் கடந்த காலம். இப்போ தண்ணி திறந்து விடமாட்டோம். இப்போ நீர்ப்பாயம் மேலாண்மை சொல்லுது, காவேரி தண்ணீர் மேலாண்மை ஆணையம் சொல்லுது தண்ணியை கொடுக்க மாட்றான். திருப்பி போய் திமுக கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. யார்கிட்ட அணையோட உத்தரவு அணை திறக்கிறத மூடுற உத்தரவு யார் பிறப்பிக்கணும்? கர்நாடக அரசு பிறப்பிக்கணும். கர்நாடக அரசு யார்கிட்ட இருக்குது? DK சிவகுமார் கிட்ட இருக்குது. இப்போ ஸ்டாலினை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? மடைமாற்றம். செந்தில் பாலாஜி பற்றி பேசுகிறீங்க, ஈவா வேலை பற்றி பேசுகிறீங்க, துரைமுருகன் வந்து அவர் மணல் குவாரி இருந்தது, அது வேறு, அது பேசுங்க. வழக்கு பதிவு பண்ணுறீங்களா, பதிவு பண்ணிங்க. விசாரணை பண்ண போகிறீங்களா, விசாரணை பண்ணுங்கள். கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்துறீங்க, அது வேறு. இது அப்பட்டமாக தெரியும். உங்களுக்கே வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது மாதிரி கூசாது, ஏன்னா இப்படி பேசுகிறோமே, நம்ம சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறோமே. இந்த மாதிரி நிர்மல்குமார் அவர்கள் போல் சம்மந்தமாக பேசி நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, மீம்ஸ் போடுவாங்களா, எல்லாம் கலாய்ப்பாங்களா, ஊரெல்லாம் தெரியுமா பேசுறது அப்பட்டமாக பொய்ன்றது உண்மைக்கு புறம்பான அந்த அவை விஷயம் நமக்கு வேணான்னு சொல்லிட்டு அமைதி கேட்குறேன். நான் இந்த விஷயத்தில் வந்து எனக்கு உண்மையிலே வந்து இந்த செங்கோட்டையன் அவர்கள் அமைதியாக இருக்கிறத கூட நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணுமா? வேறு வழி கிடையாது. தலைமையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, ஒருத்தருக்கு வந்து சிறுத்தை மாதிரி வேஷம், சிங்கம் மாதிரி முகபாவம், புலி மாதிரி நகைலாம் வச்சு அமுச்சு விட்டீங்க. சொல்லேங்கிறீங்க பாயப்போது பதுங்குது இருந்தது அப்படி இப்படின்னு. ஆனால் அதெல்லாம் ஒட்டி வச்சு விட்டு அமுச்சிக்குது. ஒன்றும் இருக்காது, அப்படி தான் இருக்கும். அது பார்க்கலாம், செயல்பாடெல்லாம் இருக்காது. அதான் இல்லை, இந்த அமைச்சர்கள் மட்டும் இல்லை, சமீபத்தில் பல அமைச்சர்களுடைய நிலைமையும் அப்படி தான் இருக்கு. நிலைமைங்கிறத விட அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாமே. இப்போ பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. வேளாண் துறை அமைச்சர் அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பதி கோவிலில் வச்சு தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாகவே சொல்கிறாரு. ஸோ அப்படி டாக்குமெண்ட்ஸை தலைமைச் செயலகத்தை தாண்டி வெளியே கொண்டு போகிறது அப்படிங்கிறதே லீகல் கிடையாது அப்படின்ற வாதம் எழுந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் உட்பட பலருமே கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த செயலை எப்படி பார்க்கலாம்? ஐயோ, பெருசாக தப்பு பண்ணுறாங்க இவங்க. அதாவது எப்படின்னா, புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ பேஷண்ட்டுக்கு சர்ஜரி நடக்குது. இவங்கெல்லாம் எப்படின்னா, உள்ளே வந்து சிசரு கத்தி இல்லை ஞாபக மரத்தில் எதனா பிளாஸ்டரியே உள்ளே வச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்க டாக்டரு. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஹேர் கட் பண்ணணும், நெயில்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடணும், பேஷண்ட்டோட நேம் கேட்கணும். இதெல்லாம் கரெக்டாக பண்ணாங்களான்ற மாதிரி இருக்குது கேள்வி. இதெல்லாம் வந்து அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு, தாவேக்கா ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இதெல்லாம் தப்பே கிடையாது. தாவேக்காக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, ஸ்டாண்டர்டு. தாவேக்கா ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நம்ம போவேனா, மாரலி அது ரைட்டா ராங்கா? மாரலி ரைட்டா ராங்கான்னு பார்த்தா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் கலைஞரோட சமாதிக்கு நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வரலையா, அம்மையார் ஜெயலலிதா இல்லை அவங்க சொல்கிறது டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு வெளியே போகக்கூடாதுங்கிறதுனா சரிங்க மேட்டரு. டாக்குமெண்ட் எடுத்துன்னு போகக்கூடாதான் அவர் பயம். ஏங்க நீங்கள் கொஞ்சமாச்சு தாவேக்க அமைச்சர்களோட பிரச்சனை புரியாமல் இருந்தால் எப்படி? அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க முதலமைச்சர் வந்து அவரை பாதுகாத்து காப்பாற்றிக்கின்னு இட்டுன்னு போகிறதே அவங்களுக்கு பிரச்சனையாகுது. இதில் அவங்க என்ன நினைப்பாங்க, எப்பா ஜோசப் விஜய் சார் காப்பாற்றுறாரு, இல்லை ரேணுகுண்டில் வாடா வெங்கட்ரமணா எனக்கு எப்படின்னா இந்த பட்ஜெட்டை நல்லபடியாக பண்ணி கொடு, விவசாயி பிரச்சனை வேறு அப்படின்னு பயத்தில் கூட கும்பிட போயிருப்பார், சாமி கும்பிட. பயம்தான். See, there is a complete dearth of talent and performance in TVK's ministry. As simple as that. அவங்க துறையில் வந்து இப்போ நீங்கள் வந்து பிளேயிங் 11 இறக்குறீங்க. அவங்களோட பிளேயிங் 11 ஆஃப் ஸ்பின் பயங்கரமாக போடுவார், போட்டால் கூகுளி, அப்புறமா வந்து பேஸ் வந்து இன்ஸ்விங்கு அவுட் ஸ்விங்கு போட்டுனே இருக்கும்போது திடீர்னு யாக்கர் போடுவார். அப்புறம் வந்து பால் வந்து இந்த பவுலர் வந்து எப்படின்னா அப்படியே ரன் ரேட்டை கம்மி பண்ணுவார், இங்கே குத்தி இங்கே வரும் பால் டக்குன்னு தான் பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது, இப்படியெல்லாம் விளம்பரம். அப்புறம் அவங்களோட பிளேயர்ஸை பொறுத்தவரைலாம் வந்து உங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே வந்து பவர் பிளேலெல்லாம் பேட்டு சுற்றினா எல்லா பாலுமே பவுண்ட்ரி வெளில போகும், 6 வந்து ஃப்ளாட்டாக அடிப்பாங்க. இப்படியெல்லாம் பில்டப் கொடுத்து விஜயண்ணா தாவேக்கான்னு நீங்கள் பில்டப் பண்ணிட்டோம். இப்போ அவங்க பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாங்க, ஏறி போய் டொக்கு வைக்கிறான், வெளியில் வைடு போகிற பாலை போய் தெத்தின்னு போய் இப்படி ஆடுறாப்புல. அப்புறமா வந்து பழமாக ஒரு ஃபுல் டாஸ் பால் வருது, விட்டுட்டு எப்படி விட்டா பார்த்தியா அந்த பால் இப்படி ஆடிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? இல்லை இப்போ ஃபுட்பாலுக்கு அவன் வந்து லெஃப்ட் பேக்குப்பா, அவன் லெஃப்ட் பேக்கில் பால் கிட்ட விங்கர் வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஃபார்வேர்டு எதிரில் இருந்தாலும் அதை பீட் பண்ணி போயிடுவாப்பில், மார்ஷலோ மாதிரி ஆடுவாப்பில், குக்குரையா மாதிரி ஆடுவாப்பில். நடுவில் நின்னா அவர் வந்து பழைய பீலே, அந்த சைடு நின்னா அப்படியே ரொனால்டோ, பழைய ரொனால்டோ, இந்த சைடில் ரொனால்டோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தா விஜயண்ணா மெஸ்ஸி மாதிரி வருவார். அப்படிலாம் பில்டப் குத்து வச்சுக்கிறோம். அங்கே பார்த்தா பாலே காலில் நிற்கல, தூக்கி வச்சா எல்லா பாலும் கிரவுண்டுக்கு வெளில போகுது, அதாவது கோல் கோஸ்ட்டை தாண்டி போகுது. என்ன பண்ணுவீங்க?
அமைச்சரோட நிலைமை தான். அவங்க எத்தனை இப்போ நீங்களே ஒரு அமைச்சர் வச்சுக்கோங்க சரிங்களா, நீங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க விஜயண்ணாவை? அவ்வளோதான், சிரிச்சுக்கிட்டு போகிறேன், அதுதான் பண்ண முடியும். டிஃபெண்ட் பண்ண வேணாம் சார். இப்போ உதாரணத்துக்கு நிர்மல்குமாரே எடுத்துப்போமே, அவருடைய துறை சார்ந்து வந்த ஒரு டாக்குமெண்ட்டை கூட பார்க்காம வாட்ஸ்அப் தகவலை வச்சு பேசுகிறாங்க. 3,70,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, அத்தனை வீடுகளில் நாங்கள் போயிட்டு இந்த மாதிரி ஆய்வு நடத்துறதுக்கான அதிகாரிகளை நியமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த டாக்குமெண்ட் நமக்கு அஃபிஷியலாக வருது, நம்ம பார்க்குறோம். வாட்ஸ்அப் தகவலை வச்சு முன்னாள் முதலமைச்சர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே எப்படி சார் புரிஞ்சுக்க முடியும்? இது அமைதியா போறது மட்டும் கிடையாதுல்ல, டிஃபெண்ட் பண்றது மட்டும் கிடையாது. டிஃபெண்ட் கிடையாது, இது மடை மாற்றம். அவங்க இதெல்லாம் வந்து என்னன்னா டிஃபென்ஸ் பண்ண முடியாது அவங்களால. இந்த மாதிரி ஒருங்க கரண்ட் பில்லு லட்சக்கணக்கான பேருக்கு கூட வந்திருக்குன்றத ஒரு அரசு வந்து மெத்தனை போக்காக இருக்குன்னா அரசுக்கு மக்கள் மீது பயம் கிடையாது. மக்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு பயம் இல்லாதனால இப்போ சிஜேபி கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி போராட்டம் பண்ணுச்சு. எதனால் வந்து பாரதிய ஜனதா கட்சி இறங்கி வந்துச்சு? என்ன பயம்? மாணவர்களோட கோபம் வந்து பயம். அந்த பயம் விஜய் அண்ணாக்கு இல்லை, அந்த பயம் தாவேக்காக்கு இல்லை. நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். பத்திரிகையாளர் கேட்டால் பதில் சொல்லணும்னு இருக்குதா? எங்கள் அண்ணனே சொல்ல மாட்டேன்றாரு. அப்படியே நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடுவோம். நாங்கள் தான் சிரிச்சுட்டு தானே போகிறோம். நாங்களாம் வந்து மைக்கு தள்ளி விட்டா போனோம். நேற்று மீனவர்கள் மத்தியில் பேசும்போது அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களுடைய செயற்பாடுகளும் அப்படிதான் இருந்தது. இல்லைங்க, இனிமேல் எல்லா அமைச்சர்களும் அப்படி தான் இருப்பாங்க. பத்திரிகைக்கு வந்து அவங்க பேட்டி கொடுக்கணும், அவங்க உண்மையை பேசணும், நாட்டு மக்களுக்கு சொல்லணும்னா அவங்க சொல்ல போகிறது கிடையாது. அவங்களோட சீஃப் மினிஸ்டரோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் பிலோ பவர். இஸ் நாட், அதாவது அவர் ஸ்ட்ரைக் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. டீமோட ரன் ரேட்டோ டீமோட ஸ்ட்ரைக் ரேட் கீழே போயிட்டுருக்கு. அதை வெளிப்படையாக அவங்க சொல்ல முடியாது, விவாதம் பண்ண முடியாது. அதனால் மடைமாற்றம் பண்ண முடியும். அது இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எதில் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். இப்போ கர்நாடக விஷயத்தில் வந்து காவேரி தண்ணியில் நீங்கள் விவசாயிங்க வந்து எப்பவுமே ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டுங்க. அவங்களுக்கு வந்து அவங்க சப்ஜெக்ட்டு நல்லா தெரியும். தண்ணி என்ன, போகம் எப்படி வைக்கணும், என்ன நெல்லுனா என்ன, எவ்வளோ காசு வரும், எவ்வளோ போகும், அது தெரியும். அதிலலாம் போய்ட்டு நீங்கள் வந்து சும்மா மடைமாற்றம்லாம் பண்ண முடியாது. சின்ன வயசு பசங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு டிக்டாக்கு ரீல்ஸு பேக்ரவுண்ட்லாம் போட்டு என்ன வேணால் பண்ணலாம். வாழ்க்கையில் அனுபவசாலிங்க இருக்கிறாங்க இல்லையா, 34 வயசுக்கு மேலே இல்லை 30 வயசுக்கு மேலேன்னும் போது உலகம் புரியும், வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும். அப்போ அந்த நேரத்தில் போய்ட்டு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்களா இல்லையான்றதை அவங்க முடிவு பண்ணிவிடும். திமுக பர்ஃபார்ம் பண்ணல, அதிமுக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற அந்த முடிவுக்கு அவங்க தான் போனாங்க. அந்த இடத்துலையும் அந்த ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். ஆனால் யங்ஸ்டர்ஸை பொறுத்தவரை எப்பவுமே புதுசாக ஒருத்தர் வராருன்னு போது ஒரு ஆசை இருக்கும். 6 மாதம் கொடுக்கணும், 8 மாதம் கொடுக்கணும். இது 6 மாதத்தில் சரியாக வர மாதிரி தெரியல. பயிற்சி எடுக்கிறதும் கிடையாது, 4 பேர்கிட்ட கேட்குறதும் கிடையாது. இப்போ தெரியுதா ராஜ்யசபா எம்பி எவ்வளோ முக்கியம்னு, நமக்கு பிரதிநிதி எவ்வளோ முக்கியம்னு இப்போ தெரியுதா? தூக்கி காங்கிரஸ்க்கு குத்திங்க, 2 அமைச்சர் காங்கிரஸ் குத்திங்க, ஒரு ராஜ்யசபா எம்பி குத்திங்க. இதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? இம்மி அளவு எதனா பிரயோஜனங்கதா இவங்களால? நீங்கள் போய் கூட்டணி சேர்ந்தீங்க சாமி காங்கிரஸோட, அவங்களால உங்களுக்கு ஆட்சி தக்க வைக்கப்பட்டது, உங்களுக்கு ஆட்சி நடக்குது. தமிழ்நாடு அரசியலில் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய நான் சொன்ன இந்த 5 எம்எல்ஏக்காலையும் இந்த 2 அமைச்சர்களாலையும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர்னால என்ன நடந்துச்சு? என்ன ஒரு தனிநபர் போராட்டமா, இல்லை வந்து எதனா ஒரு சிறப்பு தீர்மானமா, இல்லை ஐயா டிகே சிவகுமார் கிட்ட ஜோசப் ஜி நீங்கள் கவலைப்படாதீங்க ஜி, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து ஒரு புஷி ஆனந்தை கூட அனுப்புங்க, டிகே சிவகுமார்லாம் எனக்கு பழக்கம் தான், என்ன ஒரு முதலமைச்சர் நான் அமைச்சர் தானே அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா ஒருத்தர் தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்கவங்க புறப்பட்டு போய் பேசுகிற அந்த கெப்பாசிட்டி இருக்கா? இவ்வளவு நாள் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தது திமுகவோட முதுகு சவாரி பண்ணிகிட்டு இருந்தீங்க. உங்களை திமுக சுமந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி திமுக ஒதுங்கினோன்னா நீங்களாம் வந்து அரசியல் பண்ணுறதுக்கோ அந்த கெப்பாசிட்டி சுத்தமாக இல்லாமல் ஒரு கட்சி இன்றைக்கி எக்ஸ்போஸ் ஆகிருக்குன்னா அது காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் பெருசாக பிம்பம் காட்டப்படுது. அதே மாதிரி தான் இன்றைக்கி தாவேக்காவோட நிலைமையும். அதனால் இது வந்து பிம்ப அரசியல். பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது தே ஆர் நாட் பர்ஃபார்மிங். ஏங்க இது ஒண்டி கிடையாது. தே ஆர் நாட் பெர்ஃபார்மிங் அப்படிங்கறத விட இந்த நீட் விவகாரமா இருக்கட்டும், இல்ல அவங்க ஸ்டூடெண்ட்ஸை கையாண்டது, இந்த மேகதாது விவகாரமா இருக்கட்டும், இது எல்லாமே தொடர்ந்து பாஜக அரசு எப்படி செயல்படுமோ, இவங்க பேசாம இருக்கிறது, பிரஸ் சந்திக்காம இருக்கிறது, மோடி அவர்கள் எப்படி இருக்காரோ பாஜக அரசு எப்படி செயல்படுமோ அதே மாதிரியான ஒரு ஆட்சி தான் தமிழகத்தில் நடக்குது அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. சரி, பாஜக அப்படிதான் பாக்குறீங்களா? இல்ல, பாஜக விட இவங்க மோசமான கட்சியா போவாங்க. ஏன் அப்படின்னா பாஜக வந்து அட்லீஸ்ட் பயப்படுற மாதிரி நடிக்க வச்சு செய்வாங்க, இன்சென்சிட்டிவாக பிஹேவ் பண்ணுறது கிடையாது. அதாவது அவங்க தோற்றுருவாங்கன்ற பயம் வந்துச்சுன்னா நீங்கள் பாஜக தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கக்கூடாது. பாஜக வந்து நீங்கள் உத்தரப்பிரதேசிலேருந்தோ இல்லை பாஜக மகாராஷ்டிரத்துலேருந்து பார்க்கணும். பாஜகவுக்கு தோற்றுருவோம், நமக்கு கெட்ட பேர் வருதுன்னு சொல்லிட்டா அட்லீஸ்ட் நடிக்க செய்வாங்க, ஏமாற்ற செய்வாங்க. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில.
கேரக்டர் வைஸ் பிஜேபி கேன் பி பேட். கேரக்டர் வைஸ் இவங்க தாவேக்கால இருக்கவங்க தமிழர்கள், அந்த மாதிரி ஒரு சிந்தனை, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு வர தெரியாது. தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறது. விஜயன் எல்லாத்தையும் பார்த்துருவார். கடைசியில் என்ன பண்ணுவார் பாருங்க. கட்சியில் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. முதல்லே ஒன்றும் பண்ணல. இப்போ நெல் முதல்ல தண்ணி ஊற்றி காப்பாற்றணுமா, இல்லை நெல் செத்து போனதுக்கப்புறமா போய் பாலை ஊற்றுவீங்களா? தெரில. போராட்டம் நடந்த போது உண்மையிலே நீங்கள் கொள்கை எதிரி பாஜகவை எதிர்த்திருந்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. சிபிஐக்கும் சிபிஎம்க்கும் இருந்த அந்த நெஞ்சு தைரியமோ அந்த போராட்ட குணமோ அவங்களுக்கு உதவி பண்ணுன்ற அந்த அடிப்படை மனிதாபிமானம் ஏன் சாப்பிட்டு உங்களுக்கு வரல? சார் அவங்களோட கம்பேர் பண்ணணுமா? அவங்க எவ்வளோ ஆண்டு காலமாக போராட்ட களத்திலேயே ஊறி. சரி, அவங்க கூட கம்பேர் பண்ண வேண்டாம். அவங்க கூட பயணம் பண்ணலாம்ல. இப்போ திருமாவளவன் ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுறாரு, அண்ணன் வலதுசாரிகள் என்ன சொல்கிறாங்களோ இடதுசாரிகள் எதிர், அதனால் வலதுசாரிகளுக்கு நான் எதிர், இடதுசாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அதை கேட்பேன், அவங்க கூட நான் பயணம் பண்ணுவேன், கம்யூனிஸ்டோட கூட நான் பயணம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வலதுசாரிகளாக இருக்கிறவங்க பாஜகவோட எனக்கு எதிர்ப்பு. அட்லீஸ்ட் நிலைப்பாடில் போய் ஒட்டிக்கிறாருல்ல. இப்போ நீங்கள் நிலைப்பாடில் ஒட்டிக்கிற மாதிரி பேசுகிறீங்க. திராவிடர் கழகத்துக்கு பேரணி போகிறதுக்கு ஏன் பர்மிஷன் கொடுக்கக்கூடாது? இப்போ டிகே திராவிடர் கழகத்தில் அவங்க ஒரு பைக்கில் வந்து போய் விழிப்புணர்வு ஏதோ பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. திராவிடர் கழகம் வந்து அரசியலில் இல்லை, அதாவது வாக்கு அரசியலில் இல்லை. ஆனால் மக்களுக்கு அரசியல் அறிவு ஏற்றுறதையோ இல்லை விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணுறதோ அவங்க பல வருடங்களாக பண்ணிகிட்ருக்காங்க. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு பெரியார் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அவங்க பண்ணினுக்கிறாங்க. உங்களோட கொள்கை தலைவர் யார்? பெரியார். கொள்கை எதிரி யார்? பாரதிய ஜனதா கட்சி. கொள்கை தலைவர் சொன்ன விஷயங்களை அவங்க செய்கிறாங்க. யாரை எதிர்த்து? உங்கள் கொள்கை எதிரியா? இதில் உங்களுக்கு நடுவில் எங்கே வலிக்குது? ஏன் பர்மிஷன் கொடுக்கல? திமுக பர்மிஷன் கொடுக்குது, திமுக ஓகே வேண்டப்பட்டது. அதிமுக பாஜக கூட கூட்டணியில் இருக்கும்போதே பெரியார் திராவிட கழகத்தையோ இல்லை திராவிட கழகத்தையோ இந்த மாதிரி செயல்பட விடாமல் எதுவும் பண்ணலையே. அவங்க நிகழ்ச்சி நேரத்தில் நிறுத்திக்கிட்டோம். அவங்க திடலில் எவ்வளோ நாளாக நடத்துகிறாங்க, எவ்வளோ வாட்டி அவங்க தமிழ்நாடு பூரா போகிறாங்க, புஸ்தகம் வெளியிடறாங்க. அவங்கள நம்ம எதுக்கு போனோம்? அவ்வளோதானங்க. அப்போது நீங்கள் எவ்வளோ ஒரு மாதிரி நிலைப்பாடுகளே இல்லையே, ஒரு கிளாரிட்டி இல்லையே. இப்போ இந்த வாஷ் பேஷனு லீக் ஆகுது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பைப்பு மாற்றுவீங்களா, நீங்கள் ப்ளம்பரான்னு என்னை கேட்குறீங்க. எனக்கு 500 ரூபா தேவை. நான் என்ன பண்ணுறேன், நான் நல்லா பண்ணுவேங்க அப்படின்றேன். சரி ஒரு 500 ரூபா கொடுங்க, போய் சாமான்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு பைப்பு குழாய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு 200 ரூபா தேவை, பசிக்கு சாப்பிட்டுட்டேன். அந்த 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டு காலையில் ஆரம்பித்தேன். நான் திருப்புறேன், ரிஞ்சை போட்டு திருப்புறேன், கட்டிங் பிளேயரை வச்சு திருப்புறேன். போன தண்ணி போயினே இருக்குது. ஆனால் குழாயோட ஃபிக்ஸ் பண்ண பாடு இல்லை, ஏன்னா எனக்கு வேலை தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிங்க? ஃபஸ்ட்டு மாடியிலேருந்து என்னை பார்க்கும்போது இவரை பார்த்தா இவர் பண்ணுவார் போல, அது ஏதோ உங்களுக்கு தோணுது, என்னை ப்ளம்பர் மாதிரி கூப்பிட்டுட்டீங்க. நான் வந்து இப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பணமும் கொடுத்துட்டோம், உண்மையிலே மாட்டுவாங்களா? உங்களுக்கும் தெரியாது சப்ஜெக்ட்டு, எனக்கும் தெரியாது. வேறு ஒரு ப்ளம்பர் வந்தால் தான் அது சரியாகும். அது வரல, அது தண்ணி போயின்னு தான் இருக்கும். அது வந்து இப்போ சண்டை வாதம் இதான் போகும், இதான் நடக்குது. அண்ட் கொளத்தூர் விஷயமும் கேட்கணும்னு நினச்சி சார். இப்போ கொளத்தூரில் வாக்கு எண்ணிக்கையில் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் திரும்ப கவுண்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு, மனு போடுறாரு. அது 2வது நாள் கவுண்டிங்லேயே வந்து அந்த தேர்தல் அதிகாரி 100% எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் 7 நாளைக்கு கவுண்டிங் போகணும். இப்போ இன்னைக்கு வந்து என்ஆர் இளங்கோ அவர்கள் பேசும்போது குளறுபடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இதில் இவ்வளவு சிக்கல் நினைக்கிறீங்க? 7 நாள் முடிந்த பிறகு வந்து 100% எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. 2வது நாளே 100% எல்லாம் சரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுல எதை எப்படி ஏத்துக்கலாம்? அதாவதுங்க எனக்கு வந்துங்க பொதுவாக இந்த மாதிரி விவகாரங்களை நான் ரொம்ப கூர்மையாக அது என்ன ஏதுன்றது பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு பத்திரிகையாளராக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் பாதிப்பு, மக்கள் தேவை, மக்கள் பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்டடி பண்ணும். இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினே வந்து அது வந்து கட்சிகள் சம்மந்தப்பட்டிருக்கு, அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்டிருக்குன்றது ரொம்ப பண்ணுறதில்ல. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு. என்ஆர் இளங்கோ வந்து சொல்கிறாரு, நாங்கள் வந்து இதை வந்து சட்டப்படி நாங்கள் அணுக போகிறோம்னா இது தேர்தல் ஆணையம் இதுக்கு விளக்கம் சொல்லணும். ஏதோ வந்து கண்ட்ரோல் யூனிட்டில் ரீடிங் சரியாக காட்டல, அதே மாதிரி இன்னொரு இடத்துல கூட ஏதோ வந்து டேக் எல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது, டேக் வந்து பழசாக இருக்கணும், ஆனால் டேக் புதுசாக இருக்குது, எப்படி புது டேக் வந்துருந்தாங்க. அப்புறம் மேனுவலாக என்ட்ரி போடணும், அந்த மேனுவலாக நிறைய இடத்துல என்ட்ரி போடல அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இல்லை யாரோ வந்து இது வந்து ஹியூமன் எரர், அதாவது அந்த பூத்தில் உட்காந்தவங்க யாரோ அவங்க அந்த கரெக்டாக என்ட்ரி போட்டிருக்கணும், அது கரெக்டாக என்ட்ரி போடாமல் ஒரு அவசரத்தில் விட்டுருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக இது வந்து தேர்தல் ஆணையத்துக்கும்
திமுகவுக்கும் வந்து இது வந்து ஒரு சட்ட போராட்டமாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பேசு பொருளாக ஆகும். இதுக்கு பின்னாடி சூழ்ச்சி இருக்கா இல்லை தவறு இருக்கா அப்படின்றது இனி வர விசாரணையில் தான் தெரியும். என்னை பொறுத்தவரை நான் வந்து மக்களோட ஃபோக்கஸில் தான் எனக்கு அதிகமாக போகுது. ஆனால் இது வந்து ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தொகுதியில் இந்த மாதிரி வர்றதுன்றது தேர்தல் ஆணையத்துக்கு இது அழகில்லை. ஆல்ரெடி இந்த தேர்தல் ஆணையத்து மீது நம்பிக்கை நிறைய பேருக்கு போகுது. வாக்கு சீட்டு முறைக்கு போகுன்றாங்க. வாக்கு சீட்டு முறைக்கு போனால் தேர்தல் நடத்துகிற அதிகாரி, வாக்கு என்ற அதிகாரி, அங்கே வேலை செய்கிறவங்களோட நிலைமையை நினச்சி பார்த்தா தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு நம்பகத்தன்மை என்பது அரசியலில் வந்து இன்றைக்கி ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதனால் இது ஒரு பிரச்சனை தான். ஏன்னா இவிஎம் மீது நம்பிக்கை வர்றதுக்கு ஒரு சைடு வந்து விவிபேட்டை கொண்டு வந்தாங்க, ஸ்வீப்பு அந்த கேம்பெயின்லாம் நடத்துகிறாங்க, இந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் வந்ததுக்கு காரணமே அதுதான். ஸோ அது வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டமாக தேர்தல் ஆணையம் வந்து அதை காட்டுறதுல தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதுவும் தமிழகத்தில் முதலமைச்சர் நின்ற தொகுதியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னும் போது அது திமுக தொண்டர்களுக்கு இது மிகப்பெரிய கோபம் வரும். ஏமாற்றிட்டாங்க நம்மளை அப்படின்ற அந்த எண்ணம் வரும். அப்போ அந்த எண்ணம் வருது கொள்ளுதும் போது அவங்க வந்து அதுதான் அதிகமாக பேசு பொருளாகவும் பிரதிபலிப்பாகும். அது அப்போது திமுக வந்து மக்களுக்காக போராடணும் அப்படின்றது என்னோட புரிதல். மக்களை முன்னிறுத்தி பண்ணணும். இது அரசியல் கொஞ்சம் சூடாகும். அது எப்படி போகுதுன்றதை பார்க்கணும். பட்ஜெட் வேற நெருங்க போகுது. இவங்களுடைய செயற்பாடுகள் அப்படின்னு நான் கேட்டப்ப நீங்கள் இவங்க செயல்படவே இல்லைன்னு சொன்னீங்க. இதன் பிறகு செயல்படுவாங்களா? அடுத்த 5 ஆண்டுகள் இப்படி தான் இருக்க போதா? இந்த பட்ஜெட் செஷன்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்களாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சுவாரஸ்யமாக அந்த தேர்தலுக்கு முன்னாடி அவங்க பிரச்சாரத்தில் சொன்ன விஷயங்கள் எதனா 1-2 எடுத்து வந்தாங்கன்னா அது சுவாரஸ்யம். அதை தாண்டி வந்து அங்கே உட்காந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதோ, வாதத்துக்கு வாதம், அங்கே உட்காந்து இப்போ கேட்குற கேள்விகளுக்கே பதில் இல்லை. இப்போ உட்காந்து இப்போ மனப்பாடம் ஓடிட்டு இருக்கோம். இப்போ ஃபுல்லாக இப்போ அடுத்து ஒரு 2-3 டேஸ் பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் மனப்பாடம். பட்ஜெட் செஷன்ல அப்படி பண்ண முடியாதுல்ல சார். நாங்கள் ட்ரை பண்ணுறாங்கன்னா இமிடியேட்டா சரி வேறு யாருன்னா ஆள் விட்டு பதில் சொல்கிறோம். ராஜ்மோகன் அவர்களை சேர்த்து இதுக்கும் சேர்த்து நீங்கள் பேச பண்ணுவோம். இல்லை நிர்மல்குமார் பேச சொல்ல போகிறோம். இல்லை ஆதவையாவை பேச சொல்ல போகிறோம். எப்போனாச்சும் ரொம்ப ஒரு மாதிரி பொலிட்டிக்கலாக போகுதுன்னா ஆனந்த் அவர்கள் ஏஞ்சி இல்லை அவர் இப்போ சொல்கிறது தவறான கருத்து, அது அவை குறிப்பிலேருந்து நீக்கணும் பேரவைத் தலைவரேன்னு. இல்லை ஜேசிடி சாரே அப்பா நீயே டபுள் ஆக்ஷன் பண்ணிக்கப்பா, நீங்களே வந்து பேரவைத் தலைவரே வந்து அரசை காப்பாற்றுற மாதிரி அந்த வேலையும் நீங்களே பார்த்துக்கோங்க, பேரவை நடத்தணும் அதையும் நீங்களே பார்த்துக்கோன்னு சொல்லி எனக்கு இருக்கிற பிளேயரை வச்சு தான் ஆட முடியும். இல்லைனா அந்த அமைச்சர் இன்றைக்கி போய் திருப்பதி கிட்டே உட்காந்துல நான் எப்படி பார்க்குறேன்னா ரேணுகுண்டில் வெங்கட்ராமனா கோவிந்தா எப்படின்னா காப்பாற்றுப்பா அப்படி தான் நான் கும்பிடணும், சாமி தான் கும்பிடணும். ஏன்னா அந்த நான் திருப்பியும் சொல்கிற மாதிரி லேக் ஆஃப் டேலண்ட்ஸ் இஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ டு டிவிக்கு. வெறும் முதலமைச்சர் ஒண்டி எல்லாத்தையும் சரி செய்ய முடியாது. துறை அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தாவேக கட்சியினரோட அந்த கண்ணியம், அவங்க செயல்படுற முறை ரொம்ப முக்கியம். அமைச்சர்கள் மீது விமர்சனம் வந்த வண்ணம் இருக்கிறது. அமைச்சர்கள் வந்து கேட்குற பதில் பத்திரிகையாளர்கிட்ட பேசினாவே மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்க ஸ்ட்ராட்டஜி அவாய்டு ப்ரெஸ், அதான் அவங்க இன்னும் கூர்மைப்படுத்துவாங்க. அவாய்டு எதிர்கட்சி. எடப்பாடி பழனிசாமி சார் வாயே திறக்க மாட்டேன்றாருங்க. அவர் இப்படி இருந்தால் எப்படிங்க, என்ன பேசுறதுனே தெரியல. இபிஎஸ் அவர் ஏதோ முதலமைச்சர் மாதிரி விளக்கம் சொல்லின்னு இருக்காப்புல. அவர் இன்னும் பழைய காலத்திலே வாழ்ந்துன்னுக்கிறாரு. அது வந்து அம்மையார் காலத்தில் 15 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சரத்துகள் இது சொல்லுது, இது வந்து இவ்வளோ தண்ணி அவங்க திறந்து விடணும், இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கணும், வேளாண் குடிமக்கள், விவசாய கூலி, பொதுமக்கள் இங்கே பிரச்சனை வரும், இது வந்து உடனே சரி செய்யணும் அப்படின்னு திருப்பி அவர் ஏதோ ஆட்சியில் இருக்கிற மாதிரி பேசினே இருக்கிறாரு. அப்புறமா இல்லைங்க முதலமைச்சர் பேசல, அது அவரை தான் கேட்கணும் அப்படின்னு அப்புறமா தான் ரியாலிட்டியாக வராப்புல. ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாகிறாரு. நீங்கள் வாயை திறந்து எதனா பேசுங்க, செயல்படுங்க சிஎம்ன்றாரு. 2 முன்னாள் முதலமைச்சருக்கு வேறு என்ன பண்ண முடியும்? அவங்களால என்ன பண்ண முடியும்? போய் நேராக புறப்பட்டு போய் இப்போ இவர் வந்து வீட்டுக்கு வரணுன்னா ஸ்டாலின் சார் வந்து வாங்க கேட்டுட்டாரு, நாங்களே அனைத்து கட்சி கூட்டத்தை முன் வந்து கூட்டணும், உங்ககிட்ட கேட்கணும் நீங்கள் எதிர்பார்க்க. அந்த தப்பை வந்து தயவு செய்து செய்யாதீங்க. திமுகவோ அதிமுகவோ இந்த அனைத்து கட்சியை கூப்பிட்டுட்டு அதில் வந்து விஜய் சார் உட்காந்துன்னு அவர் இப்படி வந்து அப்படி கால் மேலே அப்படி கால் போட்டு அப்படி பார்த்துட்டு பக்கா மாசு செய்த செயல் என்ன அப்படின்னு 4 தம்ப்நெயில் 4 பத்திரிகையில் செய்தியில் ஊடகத்தில் போட்டு விட்டு பேக்ரவுண்ட் விட்டு பேர் எடுத்துன்னு போயிடுவார். 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு விவசாயிக்கு செய்யணுமா, நீங்கள் எதனா வசூல் பண்ணியோ இல்லை நீங்கள் எதனா அவங்களுக்கு மாற்று சிந்தனை அந்த மாதிரி இல்லை இந்த 3 மாதத்தை இந்த ஒரு மத்திய அரசோட போய், ஏன்னா அதிமுக கூட்டணியிலே தானே இருக்கிறீங்க, நீங்கள் புறப்பட்டு போங்க, அமித்ஷாவை போய் பாருங்கள், நிர்மலா சீதாராமனை போய் பாருங்கள். வழக்கமாக எல்லாம் எதுக்கு போய் பார்த்துருந்தீங்க? பிஜேபியை அதிமுக இருக்கிற பிரச்சனையை சரி செய்யறதுக்கு தானே போனீங்க. ஒவ்வொருத்தரும் ஆனவனும் போயிடுவார், நான் பிரிஞ்சு போகிறேன்.
அதெல்லாம் மறந்துட்டு இப்போ இபிஎஸ் அவர் மேபி டெல்லி போட்டோம், டெல்லி போய் அவர் எதனா ஒரு தீர்வை கொண்டு வரட்டும், அவர் பேசட்டும், இவங்க பார்லிமெண்ட் செஷன்ல பேசட்டும், இவங்க எதிர்கட்சின்ற முறையில் பண்ணிட்டோம், அவங்க பண்ணட்டும். தாவேகான்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டை ஆளுன்றதே மறந்துடுங்க. திமுகவும் அதிமுகவும் உங்களால் எதிர்கட்சியாக என்ன செய்ய முடியுமோ அதை செயல்படுங்க. இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு அவர் பேர் எடுத்துன்னு போயிடுவார். அவர் கொஞ்சம் கேப்பு கொடுத்தா எம்எல்ஏவே தூக்குறாரு. அதனால் இனிமேல்ட்டுனா வந்து எப்பா ஜோசப் விஜய் அவர்களே பெரிய நன்றிப்பா, நாங்கள் அரசியல் நாங்கள் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ தனிமைப்படுத்தி ஒதுங்கி போகிறதோ நல்லது. ஏன்னா இவங்க கேட்டாங்க, அவருக்கு அந்த எண்ணம் இல்லைல்ல. இங்கே இருக்கிறவங்கள விட டிகே சிவகுமார் தானே நம்பினீங்க, கரியை பூசுனாங்கல்ல இப்போது உங்கள் மூஞ்சில், வர வேணான்றாப்புல டிகே சிவகுமார். நேரம் சரியில்லை, யாருக்கு நேரம் சரியில்லை, எங்களுக்கு தான்ப்பா நேரம் சரியில்லை, உங்களுக்கு என்னப்பா. இப்போ மழை வந்தால் பார்ப்பீங்க, அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? விற்கும்போது தண்ணி குடிப்பேனா, இல்லை விக்கல் வருது எனக்கு சாப்பாடு போதும் இதுக்கு மேலே நான் சாப்பிடல, நான் வந்து எச்சில் கொஞ்சம் முழுங்கி நான் சுவாசப்படுத்திக்கிறேன் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறமா வெளியில் போனதுக்கப்புறம் நான் தண்ணி குடிக்கிறேன்னு கேட்டால் கோவம் வருமா வராதா? என் தேவைக்கு தானே, உங்கள் இஷ்டத்துக்கு அரசியல் பண்ணுறதுக்கு அப்புறம் எதுக்கு? அதனால் வந்து அந்த திமுக அதிமுக ஆல்ரெடி கவனக்குறைவாக இருந்ததுனால இந்த பேயடி இனிமேல்ட்டாச்சும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பாவம் அப்படி லைட்டாக பார்த்தீங்கன்னா விஜய் சார் அந்த ஏரியாவில் டாப் பர்ஃபார்மன்ஸ் அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார், உங்களெலாம் செஞ்சு விட்டு போயிடுவார். வெயிட் பண்ணி பட்ஜெட் கூட்டத்தொடரில் இது பற்றியெல்லாம் பேசுகிறாங்களா என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் எதிர்க்கட்சிகளும் அதிமுகவும் எப்படி செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். நேரத்திற்கு நன்றி. நன்றி.